வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபைண்டிங் வேஸ். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் டே 66 அண்ட் எபிசோட் நம்பர் 67 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ மக்களே, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஃபுல்லாக வன்மம் தான். இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே ஒரு வன்ம குடோன் தான் நடந்துச்சு. இந்த எபிசோடே ஒரு வன்மம் எபிசோட்னு கூட சொல்லலாம். அவ்வளோ வன்மம், யாருக்கு யார் மேலே. நான் வந்து என்ன நினச்சேன்னா, அருண் தான் வந்து ஒரு வன்ம குடோனு, அந்த மாதிரி அவர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு தான் நிறைய பேரோட வன்மம் மனசார உள்ளேருந்து வெளியில் வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு இந்த டாஸ்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் பிக் பாஸ்க்கு. ஏன்னா ஒருத்தன் அடி வாங்குறான உடனே ஏறி அடிக்கணும்னு ஒரு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இன்னைக்கு தான் காட்டினாங்க. அது தெளிவாக தெரிஞ்சுது. அதுவும் இந்த மேடம் தர்ஷிகா மேடம்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரத்தில் அவங்க தான் வந்து காலின்னு நினைக்கிறேன். ஏன்னா வன்மம் இவ்வளோ இருக்கிறதுன்றதே ஓப்பனாக அவங்களால சொல்ல முடியல. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது போட்டு 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 போகும்போது அவங்களோட ரொம்ப பாராட்டணும் அவங்க செஞ்ச விஷயம்லாம் இன்னைக்கு. ஸோ ஏன்னா அவங்களோட வன்மம் உச்சம் எப்படி இருந்துச்சு பாருங்க. இவர் முத்து வந்து சைக்கிள் மிதிச்சா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு. என்ன மேடம், நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணீங்க? ஏன் விஜய் சேதுபதி சார் வந்து உங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் பண்ண தப்புலாம் சொல்லும் போது சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. நீங்கள் ஒன்றும் ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியலையா? அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணலையா, கில்ட்டாக ஃபீலே பண்ணலையா? அது வேறு பின்னாடி போய் வர ஒரு கேவலமாக அந்த ஒரு 4 பேர் சேர்ந்து பேசினாங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு ஒன்று தான் பார்ப்போம். ராணவ் வந்து நேற்று நைட்டோட எபிசோட் இதுதான் காட்டுறாங்க. ஸோ ராணவ் என்ன பண்ணுறாரு, யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் பாட்டு புதுன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. தெரியாமல் தான் போனார். ஸோ அது பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு அவரை விசில் வாஷிங் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ வந்து ஏன்னா அவர் வந்து அவருக்கும் அன்ஷிதாவே எல்லாமே முடிவு எடுக்கிறாங்க. ஏங்க யூனியன் லீடர் தான் வந்து முடிவெடுக்கணும். அதுவே அவருக்கு இன்னும் புரியல. அவருக்கு கேமே வந்து இன்னும் சரியாக புரியல. ஸோ விஷால் என்ன பண்ணுறாரு, நைட் எல்லாரும் தூங்கும்போது நம்ம தர்ஷிகாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இவர் அட்வைஸ் பண்ணுறாரு, ரொம்ப நல்ல காம்பினேஷன், அவங்க ரொம்ப நல்லா வரணும், சீக்கிரமாக வெளியில் வந்துடும்னு நினைக்கிறேன், அப்போ வாழ்த்தலாம் அவங்கள. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அந்த பஸர் அடிக்கிறாங்க. அதாவது ஸ்வாப் பஸர்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் பாஸ் ஸ்வாப் பஸர் அடிக்கிறாங்க. ஸோ ஸ்வாப் பண்ணும்போது அவங்க டீம்லேருந்து ஒரு ஆளை நீங்கள் வந்து சொல்லணும், யார் வந்து திருப்பி நாமினேஷன் ஜோனுக்கு போகிறது, யார் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜோனுக்கு வர போகிறது அப்படின்னு. ஸோ மேனேஜர்லேருந்து ஒருத்தரை கீழே இறக்கணும், லேபர்லேருந்து ஒருத்தவங்களை மேலே ஏற்றணும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சௌந்தர்யாவை வந்து நான் போகிறேன், நான் தான் வந்து லேபர் டீமுக்கு போய் நான் வந்து அவங்களோட இதெல்லாம் பண்ணுறேன், எப்படின்னா அவங்களுக்குள்ளேயே இருந்து அவங்கள எல்லா வேலையும் நான் வாங்க வைக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லேபர் டீமில் யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ரஞ்சிதா பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லாரையும் ஒன்றா கழிச்சு பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போது வந்து எல்லோரும் மேனேஜர்ஸ் டீமில் வந்து சவுண்டை செலக்ட் பண்ணுறாங்க, லேபர்ஸ் டீமில் ரஞ்சித்தை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் லேபர்ஸ் டீமில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிக் பாஸ் வந்து இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, லேபர்ஸ் டீமில் இல்லை, சௌந்தர்யா எங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முத்து என்ன பண்ணார், ரஞ்சித் ஃபஸ்ட்டு வரலாம், எங்களுக்கு ரஞ்சித் ஓகேன்னு தான் சொல்லிட்டாரு. திருப்பி அவர் மாற்றி பேசணுன்னு பிக் பாஸை கூப்பிட்டு கேட்டார், ஏன் முத்து மாற்றி பேசுகிறது, நீங்கள் தான் இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது ஓகே நீங்கள் இப்போ திருப்பி வேணான்றீங்கன்னு. வேணான்னு ஏன் சொன்னாங்கன்னா, இவங்க வந்து சௌந்தர்யாவை அக்செப்ட் பண்ணலன்னொன்னே, சரி நம்ம மட்டும் ஏன் ரஞ்சித்தை அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி உள்ளே பேசி தான் வந்து இவர் வந்து முடிவை சொல்லிட்டாரு. ஸோ அங்கே போய் மாட்டிக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அப்புறம் வந்த சஜஷன் யாருன்னா, மேனேஜ் டீமில் இப்போ வந்து விஷாலை சொல்கிறாங்க. ஸோ லேபர் டீமில் வந்து யாரை சொல்கிறாங்க, அருணை சொல்கிறாங்க. ஸோ லேபர் டீமில் வந்து அருணை சொல்கிறாங்க. அருணா இது வந்து மாற்ற முடியாத டிசிஷன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. இது வந்து ஃபைனல் டிசிஷன், இப்போ சொல்கிறவங்க கம்பல்சரி போதான் ஆகணும், யாராலையும் சேஞ்ச்லாம் பண்ண முடியாதனால 2 பேரும் ஸ்வாப் வராங்க. அருண் இந்த சைடு வந்துட்டார், விஷால் அந்த சைடு போயிட்டார். ஸோ அருண் உள்ளே வந்தோடனே மேனேஜர் டீமுக்கு வந்துட்டார்னா, மேனேஜர் டீமுக்கு கொஞ்சமாச்சும் விளையாடிருக்கலாம் அட்லீஸ்ட். சரி, அட்லீஸ்ட் மேனேஜர் பக்கத்தில் என்னதாவது கேட்டிருக்கலாம். இவர் வந்ததுலேருந்தே லேபர் டீமோட யூனியன் லீடர் மாதிரியே ஃபுல்லாக பேசினார். எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிகிட்டே இருந்தார். முத்துக்கிட்ட சண்டை போட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் முத்துவும் ஆர்வனும் பேசிகிட்டே இருக்கிறத பார்த்து நம்ம ஜாக்லின்லாம் வந்து நீங்கள் 2 பேர் தனியாக ஒரு ரூமில் போய் பேசிக்கோங்க, நீங்களே பேசிட்டா எப்படி அப்படின்றாங்க. ஏன்னா முத்துவும் சில விஷயத்துலலாம் எப்படின்னா மற்றவங்கள பேச விட மாட்டார். இருங்க நான் பேசிக்கிறேன்றாரு. ஏன்னா பேச்சுன்றது எல்லாருமே பேச வேண்டியது தானே. முத்து அந்த டைமில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல.
ஜாக்லின் சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பேர் பேசினா நீங்களே போய் பேசிக்கோங்க, நாங்கள் எதுக்கு இருக்கணுன்ற மாதிரி சொன்னோன்னே, அப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க, அருண் நீங்கள் வந்து மேனேஜர் டீமுக்கு பற்றி ஒன்று கூட நீங்கள் பேசலை, வந்ததுலேருந்து லேபர் டீமுக்கு என்ன பாசிட்டிவோ அதை மட்டுமே பேசுகிறீங்க அப்படின்னோடனே இவங்களுக்குள்ள ஒரு கேஷு. இவர் அருண் வந்து எப்பயும் போல் நீங்கள்லாம் 8 பேர் 7 பேர் சேர்ந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணுறீங்க, ஏன் ஒருத்தரை டீல் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி மறுபடியும் அவரோட கார்னர் ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்பவே சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, திருப்பி வந்து பஸர் அடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பஸர் முடிஞ்ச உடனே ஒரு 2 ஹவர்ஸ்ல இன்னொரு பஸர் அடிச்சிடுறாங்க. திருப்பி சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ வந்து மேனேஜர் டீம்ல யார் நீங்க ஃபர்ஸ்ட்ன்றீங்களோ அவங்களை கீழே அனுப்புங்க, லேபர் டீம்ல யாரு இன்னொருத்தர் பெஸ்ட்ன்றோ மேலே அனுப்புங்கன்னு மேனேஜர் டீமுக்காக விளையாடாத அருணை வந்து எல்லாரும் சொல்லிடுறாங்க. அருண் வந்து ஒழுங்காவே விளையாடலன்னு. அதுக்கு சௌந்தர்யா மட்டும் இல்லை, அவர் வந்ததே 2வது தான் ஆச்சு, அதுக்குள்ள அவர் என்ன பண்ணாருன்ற மாதிரி அவங்களுக்கு கேமே புரியல, இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியல, அது அவங்க வாயிலே சொல்லிட்டாங்க. ஸோ திருப்பி அருணை வந்து இறக்கிட்டாங்க. இவர் ஒன்று ரொம்ப நன்றிங்க, உங்களெல்லாம் பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி குத்திட்டு போயிட்டாரு. அந்த சைட்லேருந்து திருப்பி யாருன்னா பவியை வந்து மேனேஜராக ஆக்குறாங்க, லேபர் டீம்லேருந்து பவியை. ஸோ வந்து பவியை வந்து உள்ள வெல்கம் பண்ணி இந்த டீமில் இப்படி தான் நடக்குதுன்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியில் போனார்ல அருண், அங்கே போய் ஒரு வேலையை பார்க்குறாரு. யாரை பற்றினா முத்துவை பற்றி. முத்துவை பற்றி இவர் பேசலன்னா இவருக்கு வந்து அந்த நாளே போகாது போல். அவர் என்ன சொல்கிறாருன்னா ராயன் கிட்ட, முத்து ஒன்றுமே இல்லை, வெறும் வாய் தான், இவன் பேசுகிறதெல்லாம் வெளியில் வந்து பேசினான்னா தலையிலே தட்டி உட்கார வச்சிருவான். ஏன் ஒரு மனுஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள கேமில் விளாட்றீங்க, அவன் வெளியில் வந்து அவன் எப்படி இருப்பான், அவன் வெளியில் வந்து அப்படி அந்த மாதிரி எதுக்கு பேசணும்? அவர் முத்து வந்து என்னதான் அருண்கிட்ட பேசினாலும் வெளியில் அவனை அப்படி பண்ணுறவன், வெளியில் அவனை எப்படி பண்ணுறவன்னு அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த பேசவே மாட்டார் முத்து. ஆனால் அருண் வந்து இதை ரொம்ப அழகாக பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும்ல, ஒரு விஷயத்த இவெல்லாம் வெளியில் வந்தால் அவனை ஏன்னா அவர் ஆக்சுவலாக லைவ்ல ஒன்று சொல்லியிருக்காராம், விஜய் சேதுபதியவே வந்து நான்லாம் மதிக்க வேணும்னா முறைச்சேன், மதிக்கலாம் மாட்டேன், அவர் என்ன பண்ணுறாரு மிஞ்சி போனால் வெளியே தான் அனுப்புகிறான்ற மாதிரி லைவ்ல பேசியிருக்காராம். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஜாக்லின் சொல்லியிருக்காங்க அதை, என்கிட்டயும் அவன் அப்படி தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி சாரியே சொல்கிறவர் வந்து முத்துவெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவார், ஏன்னா அவர் பெரிய ஆள் இல்லை, ஏன்னா யார் வந்தாலும் அவர் அப்படி தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ராயன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அவன் வெறும் வாய் தான், பேச்சை வச்சு சும்மா ஓடிட்டுருக்கான், வெளிலலாம் வந்து அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ வந்து திருப்பி இன்னொரு பஸர் அடிக்கிறாங்க. இந்த பஸரில் என்ன பிக் பாஸ் சொல்கிறாருன்னா, லேபர் டீம்லேருந்து மேனேஜரை ஒருத்தரை சூஸ் பண்ணி கீழே கொண்டு வரணும், மேனேஜர் டீம்லேருந்து லேபர் டீமில் ஒருத்தருங்களை சூஸ் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்படின்னு. அதாவது நாமினேட்டட் ஜோனுக்கு வந்து லேபர்ஸ் வந்து மேனேஜர்லேருந்து ஒருத்தர் அவங்களே கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு அவங்கவுங்க டீமில் தான் பண்ண முடிஞ்சிச்சு, இப்போ வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது டீமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, லேபர்ஸ் டீமில் வந்து யாரை சொல்கிறாங்கன்னா மஞ்சரியை சொல்கிறாங்க. ஏன்னா மஞ்சரி தான் அப்பயும் அருண் ஒன்று சொல்கிறாப்புல, மஞ்சரி தாங்க மூளை, முத்து சும்மா வாய் தான், அந்த வாயை வச்சே இது பண்ணிட்டு இருக்கான், அது மவுத் பீஸா மவுத் பீஸோ சொல்லிட்டு இருந்தேன், இதுதான் பண்ணிட்டு இருக்கான், மஞ்சரியை தான் வந்து நம்ம போடணும், மஞ்சரியை வந்து இங்கே உட்கார வச்சு விடவே கூடாது, இங்கேயே தான் உட்கார வச்சு வேலை வாங்கணுன்ற மாதிரி அருண் சொல்லிட்டு இருந்தார். ஸோ எல்லாரும் மஞ்சரியை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த சைடில் வந்து மேனேஜர் சைடில் வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா அன்சிதாவை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அன்சிதா வந்தாங்கன்னா அவங்க 2 சைடும் வந்து நியாயமாக பேசுவாங்கன்ற மாதிரி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணி சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்து உங்கள் 2 பேருக்கும் சம்மந்தமாக கேட்டால் இல்லைன்ட்டாங்க. 2 பேருக்குமே மஞ்சரிக்கும் வந்து எனக்கு இஷ்டம் இல்லைன்றாங்க, அன்சிதாவும் எனக்கு இஷ்டம் இல்லைன்றாங்க. சரி இப்போ நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள் யாரை வேணா, நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க தான் போவாங்கன்னொடனே அன்சிதா வந்து மறுபடியும் அருணையே சொல்லிட்டாங்க, அருண் தான் மேனேஜருக்கு போகணும் அப்படின்ட்டாங்க. மஞ்சரி வந்து டக்குன்னு முத்துவை போட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது எப்படி பார்க்கலான்னா, முத்து ஓவரா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கா போல, முத்து இருக்கிற டீம்ல நம்ம இருந்தோம்னா நம்ம பேசுறது கேட்காம போயிடும்னு நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மஞ்சரி வந்து இதை தான் வந்து நினச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து முத்துவை போட்டாங்க. முத்து வந்து லேபர் டீமுக்கு போகணும், அருண் வந்து மேனேஜர் டீமுக்கு வரணும். ஸோ இப்போ வந்து மேனேஜர்ஸ் டீமில் பவியும் வந்துட்டாங்க, அருணும் வந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறது யாருன்னா ஜாக்லின்னு, மஞ்சரி, தர்ஷிகா, அப்புறம் தீபக், இவங்க இவங்க 8 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி லேபர்ஸ் டீமில் வந்து முத்து போயிட்டார். முத்து போனதுனால அங்கே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யா, ராயன், அன்ஷிதா, அப்புறம் நம்ம சாமி ரஞ்சித் சார், முத்து, ராணவ், இவங்க இருக்காங்க. ஸோ அவங்க 8 பேர், இவங்க 7 பேர், இப்படி தான் மாறிடுச்சு. ஸோ வந்து மாற்றி விட்டோடனே திருப்பி ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்றாங்க. மேனேஜர்ஸ்லாம் லேபர்ஸ் டீம் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க. அப்போது வந்து சில பேர் ரெஸ்ட் ரூம் போகிறதுனால முத்துவை வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள், வாஷ்ரூம் போகணும், பவி வாஷ்ரூம் போகணும், முத்துவை சைக்கிளிங் பண்ண சொல்கிறாங்க. முத்து வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ரொம்ப விளையாட்டாக பண்ணார்.
இப்படியும் நான் சுற்றுவேன் பார்த்தீங்களா, இது அவர் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டுறாரு. ஸோ அதில் அன்சிதா வந்து எல்லாரும் தான் பார்த்தாங்க வந்து அவர் சுற்றுறத. அப்போ வந்து அருண் கூப்பிட்டு சொல்கிறாரு. அருண் வந்து சொல்கிறாரு, ஒழுங்காக சுற்ற சொல்லுங்க, ஒரு கையாவது இருக்கணும், அவர் கையே இல்லாமல் சுற்றுறாரு ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் வேண்டானோடனே முத்து நான் சொல்கிறாரு, ஏங்க சைக்கிள் சக்கரம் தான் உங்களுக்கு சுற்றணும், நான் அது எப்படி வேணால் நான் சுற்றுறேனே, நீங்கள் ஏங்க அதெல்லாம் சொல்கிறீங்கன்றாரு. பட் ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தா கை வச்சு தான் சுற்றணும், ஆனால் அது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி கை வச்சு தான் சுற்றணுன்றது அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது, ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ அப்போ அன்சிதா வந்து என்ன சொல்கிறாங்க, ஏய் நானும் பண்ணேன்டா, ஆனால் தெரியாத மாதிரி பண்ணுடா, நான் கூட கால்லெல்லாம் சுற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க தான் வந்து முத்துக்கு ஐடியாவே கொடுத்தது. இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன்டான்னு வேற சொன்னாங்க. ராயனும் இதெல்லாம் பண்ணா, நானும் வந்து பேட்டரி மாற்றும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணேன், ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது பண்ணாத அப்படின்றாங்க. உடனே முத்து அப்படியே காலில் கூட சுற்றலாமான்னு சொல்லிட்டு காலெல்லாம் சுற்றி காட்டுறாரு. அங்கே வந்து மீட்டிங்கில் இருந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து மட்டும் தான் இங்கே இருக்காருன்னா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. முத்து ஆனால் வேணும்னே ஒரு மாதிரி நெக்கில் அருணை பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நான் இப்படி தான் சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி. அவரான ஒரு ஃபன்னி மோடில் தான் போனார். என்ன அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சோன்னா இந்த டாஸ்கில் சுவாரஸ்யம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு தான் அதை பண்ணார். பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் போனால் தண்ணி வரல. ஸோ வந்து எல்லா மீட்டிங்க்கு வந்து உட்காந்து இந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னா அன்சிதாவுக்கு கொடுத்துட்டாங்க. லேபர்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டு யூனியன் லீடராகவும் பெஸ்ட்டு எம்ப்ளாயி இருந்தது அன்சிதான்னு சொல்லிட்டு அன்சிதாவை பாராட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ முத்து வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கேட்குறாரு. இந்த மாதிரி யாரை சூஸ் பண்ணி அந்த சைக்கிளிங் பண்ணுறது, அதை அந்த பொறுப்பு வந்து எங்ககிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு இதுவாக வைக்கிறேன், ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ஜாக்லின் ஒன்று படிச்சுட்டு இருந்தாங்க. இல்லை முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன ரூல்ஸ் எல்லாமே ரூல்ஸ் புக்கில் வச்சு சும்மா முத்து மார்க் பண்ணிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து ஜாக்லின் இந்த லைன் எல்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து வந்து சைக்கிள் ஓட்டலன்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாரு. உடனே முத்து ஒரு மாதிரி அந்த டைமுக்கு ஒரு மாதிரி ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி ஒரு மாதிரி கள்ளச்சிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணார். மாட்டிக்கிட்டோமேனு அருணுக்கு வந்து கிடைச்சதுரா சான்ஸு, முத்து மாட்டினா இன்னைக்கு பொழந்துட வேண்டியது தான் அப்படின்னு அருண் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணாங்க, நானும் நேற்றுலேருந்து இருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி யாருமே பண்ணதே இல்லை, இவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா பாத்ரூமை வந்து லாக் பண்ணிட்டார், பாத்ரூம் வந்து லாக் பண்ணிட்டோம், யாருமே வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாது இந்த மாதிரி பிக் பாஸ் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. முத்துக்கும் ஷாக்கு தான் ஆக்சுவலாக. இது இப்படியா, இந்த மாதிரி தெரிஞ்ச நான் பண்ணியிருக்க மாட்டேனே பாஸ், பிக் பாஸ்ன்னு சாரிலாம் கேட்குறாரு. ஆனால் அருண் விடுற மாதிரி இல்லைல்ல, உன்னை நீங்கள் அடிக்கிற அடியில் நீ லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி விட்றன்ட்டு அருண் வந்து பேசிட்டே இருக்காரு. இந்த மாதிரி போட்டு அடிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணது இல்லைங்க, இது வந்து அலட்சியம்லாம் கிடையாது, இது வந்து வேணும்னே ஒரு விளையாட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு பண்ணது, இது வந்து சும்மாலாம் விடக்கூடாதுன்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பவி வந்து நீங்கள் சாரி கூட வந்து ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணி கேட்ட மாதிரியே இல்லைன்றாங்க. தர்ஷிகா வந்து இவர் சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அன்சிதா வந்து சொல்கிறாங்க, ஏன் இல்லை நான் என் மேலே தான் தப்பு, நான் தான் ஆக்சுவலாக கூட இருந்தேன், நானும் விளையாட்டாக தான் அதை பார்த்தேன் அப்படின்னாரு. ஒரு முத்துவும் சொன்னார், நான் விளையாட்டாக தான் பண்ணேன், அது அன்சிதாவுக்கு தெரியும், அது விளையாட்டாக பண்ணது இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஆனால் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன அப்புறமும் இவங்க யாருமே விடலை. இன்னைக்கு இவனை அடிக்கணும்னு போட்டு மாறி மாறி கேள்வி கேட்டு ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க தலைவனை. அவள் தான் அவள் ஒரு மாதிரி சோகமாயிட்டா போல, என்னடா இப்படி அடிக்கிறானுங்கன்ட்டு. அதில் வந்து சரி ஜாக்லின் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, சரி ஓகே இது நடந்துடுச்சு, இப்போ வந்து நான் பனிஷ்மெண்ட் நானே முத்துக்கு கொடுக்குறேன், சைக்கிளை திருப்பி அவனை மெரிக்க சொல்கிறேன், கிச்சன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் எடுக்கிறான். அதுக்கு உடனே தர்ஷிகா, அவன் சைக்கிளிங் பண்ணால் நான் சாப்பிடவே மாட்டேன், அவன் வந்து ரிலேஸே பண்ணல, முதல்ல அவனை வந்து எதையுமே பண்ண சொல்லக்கூடாது, அவனை அப்படியே போய் சும்மா உட்கார சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆரம்பித்தாங்க. உடனே வாங்க இதெல்லாம் நம்ம போய் தனியாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. பிக் பாஸும் சரி ஓகே வார்னிங் கொடுத்து விட்டார், சரி ஓப்பன் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போய் பேசுகிறாங்க. இதில் வந்து தர்ஷிகா வந்து முத்து மேலே இந்த முழு வன்மத்தையாக இறக்குறாங்க. அவன் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது அப்படிலாம் பண்ணலையே, இப்போ இப்படிலாம் பண்ணுறத வந்து நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது, அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு, அவனுக்கு அந்த இதுக்கப்புறம் சைக்கிளே ஓட்டக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாங்க. ஜாக்லின் வந்து மஞ்சுரியை வந்து ஏங்க தப்பு இப்போ எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க தாங்க, அதுக்கு நான் அது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும், அது தப்பாக தெரியுது அப்படின்னு மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. ஆனால் விடவே இல்லை. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவன் பண்ணிட்டான்ல விடுங்க, ஒரு வாட்டி அவன் ரிலீஸ் பண்ணிட்டானா ஓகே தான், அவனை வந்து பண்ண சொல்லலாம் திருப்பி அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் தர்ஷிகா ஒத்துக்கவே இல்லை. தர்ஷிகா எங்கே
அருண் வந்து இதில் நம்ம வாண்டடாக சொல்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அருண் வந்து கிடையவே கிடையாது, அவனே பண்ணுறது வந்து சரியே கிடையாது அப்படின்னு தர்ஷிகா பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டார். தீபக்கும் வந்து அவங்க பக்கம், ஆமாம் நானும் பார்த்தேன், அவன் சிரிச்சான் ஒரு மாதிரி, அவன் ரிலேஸே பண்ணலன்ற மாதிரி இருந்துச்சு, ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டான், அவன்கிட்ட போய் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி பேசினே இருந்தாங்க. அப்புறம் வந்து ஜாக்லின் கூப்பிட்டு கேட்குறாங்க, முத்துவை நீ வேணும்னே பண்ணியா, என்னன்றதை சொல்லணும். நான் அப்படிலாம் பண்ணல, இப்போ தான் எனக்கு தெரியுது யார் யார் என்னென்ன எப்படி இருக்குது, அவங்களோட எண்ணமும் ஒன்றுமும் ஒரே டைமில் காட்டுறாங்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, தர்ஷிகாலாம் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து உடஞ்சிட்டார் அந்த டைம்லேயே, ஒரு மாதிரி ஆயிட்டார் நல்லா. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியாக வந்து முத்துவே பண்ணிட்டோன்னு சொன்னோடனே தர்ஷிகா வெளில வந்து சொல்கிறாங்க, அது தர்ஷிகா, அருண், நம்ம தலைவர் விஷால், இந்த 3 டப்பாஸும் வந்து சேர்ந்து பேசிக்கிறாங்க. ஏய் இவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்கடா, நம்மெல்லாம் சேர்ந்து அவனை என்னமோ முத்துவை வந்து இது பண்ணுற மாதிரி, அவனே பாவம், அவன் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றான், நான் அப்படிலாம் கில்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் சரி பரவாயில்ல நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களாம். இதுவே நான் பண்ணியிருந்தா அப்படிலாம் கொடுப்பாங்களான்னு விஷால் கேட்குறேன். ஏங்க நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க, அது வெளியில இருந்து பார்க்க எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் பண்ணதுக்கு ஒரு 5% கூட பண்ணலன்னு. ஸோ அந்த மாதிரி ஃபுல் வன்மத்தையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் இன்னும் ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சரி வந்து முத்து அந்த சைடு அனுப்பிச்சது தான் ஒரு மாதிரி ட்ராபேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தா போல். திருப்பி வந்து ஜாக்லினை வந்து ரொம்ப நேரம் நீ ஓட்டிட்ட, இறங்கு பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இறங்கி வச்சு இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஃபயராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நம்ம அக்கா தர்ஷிகா அக்காவை தூக்கிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். தூக்குற நாள் அன்னைக்கு சந்திப்போம். ஸோ நாளைக்கான எபிசோடில் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது தினேஷ். ஸோ இந்த மாதிரி பிவி கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கண்டெஸ்டண்ட்டில் யாரை பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.